அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கான டேட் ஜூன் 9, 2024. அந்த நாளுக்காண்டி தான் நம்ம ராப்பகலா உட்காந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம படிக்கக்கூடிய பகுதியில இருந்து டிஎன்பிசி குரூப் 4க்கான கொஸ்டின் பேட்டர்ன் இருந்துச்சு அப்படின்னா வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு மூணு கேட்டகரிகள் தான் கண்டிப்பா இருப்பாங்க. கேட்டகரி நம்பர் 1, அவங்க ஒரு 2 வருஷமா உட்காந்து மினிமம் 1 வருஷமாவது உட்காந்து டிஎன்பிசி குரூப் 4க்கான சிலபஸ்ல இருக்கக்கூடிய பகுதியில ஃபுல்லாத்தையுமே தரவு பண்ணி ரிவிஷன் பண்ணி 1 லட்சத்துக்கு அதிகமான கொஸ்டின்ஸ்களை அவங்க டெஸ்ட் அடிச்சு பார்த்திருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அங்கே போய் எழுதும் போது அவங்களால கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். கேட்டகரி 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க எந்த விதமான எஃபோர்ட்டுமே போட மாட்டாங்க. அவங்க படிக்கக்கூடிய மொத்த கேள்விகளே பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டினாக தான் இருக்கும். அது அப்படியே வந்துடும். சரிங்களா? இது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கேம்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போலோ ஸ்டடி சென்டர் 2016 டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா மொத்த போஸ்டிங்கே 74 தான். அதுல இவங்க சென்டர்ல இருந்து மட்டும் 62 போஸ்டிங் எடுத்து போயிருப்பாங்க. அவங்க எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் சர்வீஸ்ல இருக்காங்க. அதே மாதிரி அப்போலோ ஸ்டடி சென்டருடைய ஓனர் சாம் ராஜேஸ்வரன் அவர் இன்னமும் வெளியில தான் இருக்காப்ல. அப்ப நம்ம அந்த பகுதியில போக வேணாம். சரிங்களா? அந்த பகுதியில் இருக்கவங்க படிக்க தேவையில்லை, காசை கட்டினா மட்டும் போதும். அதே மாதிரி எக்ஸாம் கூட எழுத தேவையில்லைன்னு வச்சுக்கலாம். அப்படியே ஒரு சில கேட்டகரியிலனா நம்ம பாஸ்ட் குரூப் 4 பாஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப நம்ம கேட்டகரி 2 விட்டுருவோம். அடுத்தது கேட்டகரி 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி ப்ரிப்பரேஷன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது தான். என்ன சார் ஸ்மார்ட் ஒர்க்கு? இருக்கக்கூடிய காலம் 2 மாசம் தான் இருக்கு. இதுல என்ன சார் ஸ்மார்ட் ஒர்க் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க படிக்கும் போதே டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் கொஸ்டின் எடுப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய மைண்ட் செட்ல இருந்து நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா, அவங்களுடைய மைண்ட் செட்ல இருந்து இப்படிதான் எடுப்பாங்க அப்படின்ற தாட்டோட நீங்க ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா குரூப் 4 எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். என்ன சார் ஸ்மார்ட் ஒர்க் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த 3 கேட்டகரியில் உள்ளவங்களையும் நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இப்ப கேட்டகரி நம்பர் 1ல இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு 100 கொஸ்டின் அவங்க டெஸ்ட் அடிச்சு பாக்குறாங்க அப்படின்னா அதுல ஒரு கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதே 2வது கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க 100 கொஸ்டின் படிக்கிறாங்கன்னா 100 கொஸ்டின் அப்படியே வரும். ஓகேங்களா? அவங்க வேற கேட்டகரி. சரிங்களா? அடுத்தது கேட்டகரி 3ல இருக்கக்கூடியவங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறவங்க 100 கொஸ்டின் ப்ரிப்பரேஷன் பண்றாங்க அப்படின்னா அதுல இருந்து 3ல இருந்து 10 கொஸ்டின் வருது அப்படின்னா அதுதாங்க ஸ்மார்ட் ஒர்க். சரிங்களா? அப்ப கேட்டகரி 2ல இருக்கக்கூடியவங்க 200 கொஸ்டின் தான் படிப்பாங்க. ஓகேங்களா? 200 கொஸ்டின் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 1000 கொஸ்டின்குள்ள 200 கொஸ்டினை சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் படிச்சா போதும் அப்படின்றதும் இருப்பாங்க. ஓகேங்களா? நாம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 கண்டிப்பா கிடையாதுங்க, ஒரு 6000 கொஸ்டின்ஸ் நம்ம அவங்களுடைய மைண்ட் செட்ல இருந்து திங்க் பண்றோம். ஓகேங்களா? அவங்களுடைய மைண்ட் செட்ல இருந்து நம்ம திங்க் பண்றதுனால ஒரு 6000 கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம மக்கப் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நம்மளால இந்த குரூப் 4 எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? அப்ப ஆன்லைன் மீடியா டீம்ல இருக்கக்கூடியவங்க எப்படி கொஸ்டின் எடுப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? டிஎன்பிசி எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுக்குறவங்க யாரு? ஒரு ப்ரொஃபசர் எடுத்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல கொஸ்டின் எடுக்கக்கூடிய நபர்கள் எடுத்து கொடுப்பாங்க. அப்ப ஆன்லைன் மீடியா டீம்ல எடுக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எப்படி கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் எடுப்பாங்கன்றது தெரியும், அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்றது தெரியும். அந்த மைண்ட் செட்டை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிற போறோம். சார் நானே ரிசர்ச் பண்ணி படிச்சுக்கிறேன் சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சார் நானே ரிசர்ச் பண்ணி எப்படி இப்படிலாம் கேட்குறாங்க, ரிசர்ச் பண்ணி படிச்சுக்கிறேன் சார் அப்படின்னு சில பேர் தோணும், மனசுல தோணும். இப்போ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு வீடை கட்டணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. ஒரு வீடை கட்டணும் அப்படின்னா தனியால நீங்க உட்காந்து கட்டிட்டே இருந்தீங்க அப்படின்னா 10 வருஷம் ஆகலாம். சரிங்களா? அப்ப அந்த 10 வருஷம் ஆகக்கூடிய காலத்தை நீங்க அவ்வளவு தூரம் கொண்டு போறீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு இன்ஜினியர் ஒரு கொத்தனார் இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டை நீங்க என்ன பண்ணலாம், 1 வருஷத்தையே கட்டி முடிச்சிடலாம்.
அந்த வேலையை தாங்க இங்கே நம்ம ஆன்லைன் மினியாக பண்ண போகிறோம். நீங்கள் சப்போர்ட் பண்ண உங்களுக்கான சப்போர்ட் அப்படின்றத ஆன்லைன் மினியாக நம்ம கொடுக்க போகிறோம். நீங்கள் அந்த சப்போர்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய அந்த வீடுன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜாப்பை நீங்கள் பெறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ இதில் எவ்வளவு நம்ம கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் நம்ம கொடுக்குறோம், அந்த கொஷின்லேருந்து எவ்வளோ ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எவ்வளோ சார் வரும் நீங்கள் சொல்ல முடியுமா சார்? நான் கொடுத்த கொஸ்டின்லேருந்து இவ்வளோ வரும்னு உங்களால் அடிச்சு சொல்ல முடியுமா சார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அடிச்சு சொல்கிறேங்க. 100 கொஸ்டின் தமிழ் இருக்குது அப்படின்னா நான் கொடுக்க பகுதியிலேருந்து நீங்கள் படித்து போனீங்க அப்படின்னா 90 கொஸ்டின் கன்ஃபார்ம் அடிக்க முடியுங்க. மேக்ஸ் 25ல் 20 கொஸ்டின் கண்டிப்பாக அடிப்பீங்க. ஜிஎஸ்ல 75 கொஸ்டின்ல 40லேருந்து 50 கொஸ்டின் கண்டிப்பாக உங்களால் அடிக்க முடியும். அப்போ நீங்கள் சொல்கிறதுபடி பார்த்தா கட் ஆஃபே ஒரு 160க்குள்ளே தானே சார் வருது. 90, 110, அதில் ஒரு 40 போட்டோம் அப்படின்னா 150, 150லேருந்து 160 தானே சார் வருது. மீதி 40 கொஸ்டின் இருக்கே சார். அந்த 40 கொஸ்டினுமே உங்களுடைய கொஸ்டின் பேட்டர்ன் இப்படி கேட்டிருக்காங்க, இந்த மெத்தடில் கேட்டிருக்காங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிடுவோம். இந்த மெத்தடில் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த 40 கொஸ்டின் நம்ம படிக்காத பகுதியிலேருந்து வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. அப்படின்ற அனாலிட்டிக்கல் மெத்தடை சொல்லி கொடுத்துருவோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த 40லேருந்து உங்களால் 15 கொஸ்டின் எடுக்க முடியாதுங்க. எடுத்துடலாங்க. 40ல் 15 கொஸ்டின் எடுத்துட்டீங்க அப்படின்னா கட் ஆஃப் 170 கிட்ட வந்துடும். 170 கொஸ்டின் கிட்ட வந்துடுவீங்க. ஓகேங்களா? அப்போ எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்கான சூட்சமத்தோட நாங்கள் இருக்கிறோம். ஓகேங்களா? இது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம், ஏதோ ஒரு புது தகவல் தெரியுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ரிலேட்டிவ்க்கு மட்டும் சொல்லுவோம், முதல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் சொல்லுவோம். அதே மாதிரி தான் இது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மறுபடியும் நம்ம ஒரு குரூப் 4க்காண்டி வெயிட் பண்ணணுமா அப்படின்னா இன்னொரு 1.5 வருஷம் 2 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கான காலம் இருக்குதா அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கேட்டகரி 1ல் நான் இருக்கேன் சார், நானும் இதை யூஸ் பண்ணலாமா சார்? யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா படிச்சிங்க, ஆனால் ரிவிஷன் ஒன்று இருக்குது. அப்போ அந்த இதுக்கு எங்களுடைய ஹெல்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இதை பற்றின கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே 2 நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ.